Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப ஈஸியான வெள்ளாட்டு நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதை நம்ம குக்கரில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெள்ளாட்டு நெஞ்செலும்பை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளாட்டு நெஞ்செலும்பை மஞ்சள் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த எலும்பு நல்லா அந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி நல்லா இதை நம்ம கிண்டிக்கணும். எப்பயுமே நம்ம நான்வெஜ்ஜு சமைக்கிறப்ப நான்வெஜ்ஜை மஞ்சள் உப்பு வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கறியோடு நல்லா மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு இது மூணையும் நல்லா அரைச்சி அந்த பொடியை இதில் நம்ம சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். அடுத்து லைட்டாக பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கிண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்து இப்போ நல்லா அந்த கறியோடு இந்த மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா அதை கிளறிக்கணும். வெள்ளாட்டு நெஞ்செலும்பு சூப்பு நம்ம கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும். இதில் இருக்கிற ஹெல்த்தி நம்மளுக்கு வேறு எதுலையுமே கிடைக்காது. அந்தளவுக்கு இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தி நமக்கு. ஸோ இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் தேவைப்பட்டால் எடுத்துக்குங்க. காரம் வேணாம் அப்படிங்கிற மிளகாய் பொடி மல்லிப்பொடி எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் நம்ம லைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம அதில் தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 விசில் வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெள்ளாட்டு நெஞ்செலும்பு தான் எடுத்திருக்கோம். 3 விசில் கரெக்டாக போதும். ஓகே, இப்போ 3 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓகே, கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சூப்பராக நமக்கு வெள்ளாட்டு நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெள்ளாட்டு நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வெள்ளாட்டு நெஞ்செலும்பு சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.